கொள்கை ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினரால் நடாத்தப்படவுள்ள மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்புற நடைபெற இறை ஆசியுடன் ஆரம்பித்து வைக்கின்றேன். அதற்குரிய நிலைக்குரிய போட்டி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சிறு வயதிலிருந்து தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்ய பழகிக் கொள்கின்ற இந்த ஒரு வினோதமான போட்டி தற்போது மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நடைபெறவுள்ள போட்டி 4-5 வயது பிரிவு பெண்களுக்கான உருவங்களை வகைப்படுத்த பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் ஏ சஞ்சனா மற்றும் கே விசாதனா. தற்போதைய ஆரம்பிப்பாளர் மற்றும் தீர்ப்பாளர்களை தொடர்ந்து வரும் போட்டிக்கும் கடமையாற்றுமாறு அன்போடு தற்போது மாணவர்கள் தன்னுடைய சீருடை அணிந்து புத்தகங்களை எடுத்து தனிமனிதர்களுக்கு தொகையை மறுத்து பாடனையை மறுத்து முதல் மாணவனாக பாடசாலைக்கு வெளியிட்டார்கள். அதில் ஒருவர் தன்னுடைய பாடசாலை வகுப்பறைக்கு சென்று இரண்டாவது மாணவனும் தன்னுடைய புத்தகங்களை எடுத்து தன்னுடைய எதிர்கால திட்டத்தை ஆரம்பித்து விட்டார். தனி போட்டலையும் எடுத்து விட்டார். வெள்ளிக்காற்று தொட்டி பாடங்களையும் அறிந்து வகுப்பறைக்கு இரண்டாவது மாணவன் சென்று கொண்டிருக்கிறார். மூன்றாவது மாணவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நடைபெறுகின்ற போட்டியானது கொடிநாதன் 4-5 வயது பெண்கள் எஸ் இசைகா, எஸ் மேரி சிவானா, ஏ சஞ்சனா ஆகியோரை நாம் அழைக்கின்ற போட்டியாளர்களை விரைவாக அழைத்து வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். ஏ அஸ்வின், சங்கீதத்தை சேர்ந்த அடுத்து நடைபெறவுள்ள போட்டி 4 மற்றும் 5 வயது பிரிவு பெண்களுக்கான புதிய எடுத்தல். பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் எஸ் இதழிகா, ஆர் சரஞ்சிகா, எம் ஹரணி மணிகவும் ஹரணி. அடுத்து நடைபெறவுள்ள வயது பிரிவு பெண்களுக்கானது புதிய எடுத்தல். பங்கு பெற்றும் போட்டியாளர்கள் எஸ் இதழிகா, ஆர் சரஞ்சிகா, எம் ஹரணி. உடனடியாக போட்டியாளர்களை அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மாணவர்கள் புதியலை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே புதியலை எடுத்த மாணவர்கள் அந்த புதியலுடன் தங்களுடைய போட்டியாளர்கள் கே பிரேசியன், கே அகிஷ், ஏ அகரன் ஆகியோரை மைதானத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக் கொண்டோம். அடுத்து நடைபெறவுள்ள போட்டி புதிய எடுத்தல் 4 के काजल
ஆர் லபிஷ்டன் கே அனிருஷா. அடுத்து நடைபெறவுள்ள கோபுரம் அடுக்குதல் நடைபெற இருக்கின்றது. பங்கு வகிக்கும் போட்டியாளர்கள் கே கஜன், ஆர் லபிஷ்டன், கே அனிருஷா. போட்டியாளர்களை விரைந்து நான்கு மற்றும் 5 வயது பிரிவு பெண்களுக்கானது எஸ் தக்ஷயா, என் திவ்யா, எம் ஹரணி. கபடி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கானது ஆகிய போட்டிகளுக்கான பதிவுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. போட்டியாளர்கள் எஸ் தக்ஷயா, என் திவ்யா, சமகாலத்தில் சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. சான்றிதழ் மற்றும் பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு கொள்கை ஒற்றுமை விளையாட்டு கழகத்தில் முன்னாள் தலைவர் திரு து அரசவராசா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வெற்றியாளர் தன்னுடைய இரண்டாவது வெற்றியாளரும் தன்னுடைய ஆகிய வீரர்களை உடனடியாக போட்டி கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது மூன்றாவது அழைக்கப்பட்ட வீரர்கள் விரைவாக அனுமதிக்குமாறு மற்றும் 13 வயது பிரிவினருக்கான இளங்காடு 12 வயது பிரிவு 12 மற்றும் 13 வயது பிரிவு ஆண்களுக்கான இளங்காடு முதலாவது ஆகியோரை உடனடியாக போட்டி ஆரம்பிக்கப்பட்டு 6 வயது ஆண்களுக்கானது சி முதுசன், எஸ் ஆதினன், சி பாய்ஸ்வரன் ஆகிய போட்டியாளர்கள் உடனடியாக போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டு வருவதை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வயதில் கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கு உரிய இறுதி வயசு. ஆண்களுக்கான நீளம்பாடு முதலாவரம் சி ரமணன், இரண்டாவரம் கே சிந்திரன், மூன்றாவரம் எஸ் கணேஷ். 18 மற்றும் 19 வயதில் மூன்றாவரம் எஸ் கணேஷ். இதெல்லாம் நிற்கிறேன் கத்தி கத்தி கூப்பிடுறது.
பாடசாலை ஆயத்தமானது போட்டி மாணவர்கள் ஆகிய போட்டியாளர்கள் உடனடியாக போட்டி ஆரம்பிக்கும் நேரத்திற்கு வருகிறது அரசு துறை தலைவர் திரு சி அரசு நிலையுள்ளது மூன்றாவது 22 மற்றும் 23 தரம் மூன்றாவது நாளினை அம்மா வந்து தன்னுடைய கல்விக்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மூன்றாம் இடம் செல்லக்குமாரன் அடுத்து நடைபெறும் போட்டியானது கொடியினர்கள் போட்டி 6 வயது ஆண்களுக்கான 26 அடுத்த கொடியினர்கள் போட்டி சம்பந்தப்பட்ட போட்டியாளர்கள் உடனடியாக அதையும் நீங்கள் கண்டு கழிக்கலாம் என்பதை அறிவிக்கின்றோம் அழைத்து நிற்கின்றோம். நீராசாலை செங்கல் முதலாவது இரண்டாம் இடம் எல் அஜித்குமார், மூன்றாம் இடம் எஸ் செல்வகுமார். முதலாம் இடம் மூன்றாம் இடம் 30 மூன்றாம் இடம் என் குமுதி பலமுறைகள் 6 இறுதி வழக்கில் செல்கிறோம். இன்னும் பல போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இதுவரை நேரமும் நடைபெற்று வருகிற போட்டிகளின் அடிப்படையில் இதுவரை சாதனை வழங்குவதற்கு சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து அங்கோடாகின்றோம். 30 வயதில் மேற்கொண்ட நிகழ்வானது 30 நிகழ்வானது போட்டி அந்த போட்டியில் சம்பந்தப்பட்டுள்ள 6 ஆண்களுக்கான போட்டியாளர்கள் இன்னும் சில நிமிடங்களில் ஆகவே அந்த நிகழ்வுகளை சம்பந்தப்பட்டுள்ள மாணவர்கள் தங்களை தயார் நிலையில் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கான இந்த போட்டியில் பங்கேற்கிற போட்டியாளர்கள் சி மதுசாலினி ஜே போட்டியாளர்கள் சி மதுசாலினி ஜே. இதுவரை நேரமும் பொறுமையாக இருந்தவர்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நடைபெற இருக்கின்ற போட்டியானது கொடியினர்கள் இரண்டாவது பெற்றிருக்கிறார் ஜெனிசியா அவர்கள்.
இந்த வெற்றி வீராங்கனைகளுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு இன்றைய விளையாட்டு நிகழ்வில் கௌரவ விருந்தினர்கள் ஒருவரான விஜயகுமார் ஜே ஆர் ஜெசிகா இரண்டாம் கே ஜெயசிவா இவர்களுக்கான வெற்றியாளர்களை வழங்கி கௌரவிக்குமாறு ஆண்டு முதலாக என் கிஷோர் இரண்டாம் ஸ்ரீ விஜயன் இவர்களுக்கான வேட்பாளரை தெரிவிக்கின்றோம். அறிவிக்கப்பட்ட போட்டியாளர்கள் உடனடியாக போட்டிகள் ஆரம்பிக்கும் இடத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கின்றனர். முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் ஸ்ரீ அஸ்வின் அவர்கள். இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்ற பாலியலி அண்ணா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஒற்றுமை விளையாட்டு கழகத்தினால் நடத்தப்படும் மாபெரும் விளையாட்டுப் போட்டி 2020. இன்றைய விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற சமய பெரியார்களே மற்றும் நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் ரங்கநாதன் அவர்களே மற்றும் பிரதேச சபை தலைவராகிய உயர்திரு ஜெகதீஷ் ஐயா அவர்களே மற்றும் வெள்ளத்துறை காவல்துறை பொறுப்பாளர் அவர்களே மற்றும் எங்களுடைய இல்லத்தமிழர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அங்கவன் பிள்ளை ஐயா அவர்களே மற்றும் எங்களுடைய பிரதேசத்தின் பிரதேச சபை உறுப்பினர் நிலைப்பிரியர் அவர்களே மற்றும் ஆசிரியர் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆசிரியர்களே இந்த அபிவிருத்தி உத்தியோகர்களே முகாமைத்துவ உத்தியோகர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். விளையாட்டு கலையானது மனித தோற்றத்தோடு ஆரம்பித்ததாகும். அது உள்ளத்திற்கும் உடலுக்கும் இன்பமும் ஆரோக்கியமும் வழங்குவதாக அமைந்தது. அது காலத்திற்கு ஏற்ப விருத்தி பெற்றுள்ளது. பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டு உள்ளது. பொலியண்டி கரையோர பிரதேசத்தின் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் விளையாட்டுகளின் தனித்துவமாக பண்பாட்டு அம்சங்களை பலவற்றை கொண்டுள்ளன. அவற்றுள் கட்டுமரம் நலித்தல், படகோட்டம், ஐஸ் கட்டி ஓடுதல், இடகு பின்னுதல், விலை பின்னுதல், விலை தெரித்தல், கருவாடுகள் காயப்போடுதல், அதைவிட மரதனோட்டம், கபடி, கைமடித்தல், வினோத விளையாட்டுகள், நீஸ்கம்பம் ஏறுதல், தலையணை சண்டை, கம்பி இழுத்தல், வினோத உடை போட்டி என்று பல போட்டிகள் காணப்படுகின்றன. பொலிகண்டி கிராம மக்களின் பண்பாட்டிலே பாரம்பரிய விளையாட்டுகளும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. இன்று யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய விளையாட்டுகள் அருகினாலும் விளையாட்டானது வாழ்க்கைக்கான பயிற்சிக்களமாகும். இது மகிழ்ச்சிப்பது மட்டுமின்றி உடல் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. இவற்றுள் சிறுவர்களுக்கான பாரம்பரியமான விளையாட்டுகள் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, ஈட்டி மாற்றி தம்பளம், ஒழித்து விளையாடல், கெண்டி விளையாடல், கிளித்தட்டு மறுத்தல் காணப்பட்டாலும் சிறுவர்கள் இன்று பெருமளவிற்கு விளையாடுதல், கணனி, கைத்தொலைபேசி உள்ள விளையாட்டுகளில் இருந்து விளையாடுதலிலே கூடுதலான ஆர்வத்தை காட்டுகிறார்கள். பெண்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் டிக் டிக் டொக், சொக்கான் வெட்டுதல், பாண்டிக்குண்டு, தாயம், நரியும் புலியும் போன்றன. இவ்விளையாட்டு தமது சகோதரிகள், உறவினர்கள், அயலவர்களுடன் விளையாடுவர். இன்று பெண்கள் இந்திய பெண்கள் டென்னிஸ் விளையாட்டம், மலைப்பந்தாட்டம், பூப்பந்தாட்டம் போன்ற விளையாட்டுகளிலே ஈடுபடுகிறார்கள். என்றாலும் பெண்கள் கும்பி அடிக்கிற இடத்தில் ஆணே செல்லாதே என்று அன்றைய பழைய தலைமுறையினர் கூறி வைத்தது உண்மையாக எங்களுடைய ஒரு கலாச்சார பாரம்பரிய கடத்தலாகும். ஆண்களுக்கான பாரம்பரிய விளையாட்டுகளாக சடுகுடு, வண்டி சவாரி, புலித்தட்டு, கபடி, போத்தங்காய் உடைப்பு, சிலம்பு போன்ற விளையாட்டுகள் அவர்கள் விளையாடி வந்தமையை காணலாம். ஆனால் இன்று பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு மாறாக 1815ஆம் ஆண்டிலே போர்த்துகேயர் நமது நாட்டிலே வந்த பிறகு போர்த்துகேயர், ஒல்லாந்தியர், ஆங்கிலேயர்கள் வந்த இராணுவத்தினர் முதன்முதலாக ஹொக்கி விளையாட்டை இந்தியாவிலே விளையாடினார்கள். அப்போது அவர்கள் பணம் படைத்தவர்களை சேர்த்து விளையாடினார்கள். இன்றும் எங்களுடைய நாட்டிலே காணப்படுகின்ற
பணக்கார தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் உடம்பில் மண்பட்டுவிடும் என்பதற்காக மண் விளையாட்டுகளில் ஈடுபட விடாமை ஒரு வகையான மடமை தருவதுதான் நான் நினைக்கிறேன். அது மட்டுமன்றி இன்று சர்வதேசத்திலே விவா வேர்ல்ட் கப் ஃபுட்பால் விளையாட்டுகள், ஐசிசி டெஸ்ட், 50 ஓவர் கிரிக்கெட்டுகள், 20 ஓவர் கிரிக்கெட், ஒலிம்பிக் விளையாட்டுகள் தொலைக்காட்சிகளை பார்த்து ரசிப்பது ஆர்வம் கொண்டுள்ளனர். ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இன்று பெரும்பாலும் வாட்சண்டைகள், நட்போர்கள் என்பன இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் பல என்றும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அதற்கு நல்ல உதாரணம் எங்களுடைய பரம்பரையினர் கப்பலோட்டும் தொழிலை ஈடுபட்ட போது ஆங்கிலேயர்கள் எங்களுடைய கப்பல் உரிமையாளர்களுக்கு வாஸ் வழங்காமை எங்களுடைய தமிழர் பிற்போக்கி போராமைக்கு மிக முக்கிய காரணமாகும். யாழ்ப்பாண பிரதேசத்தில் வழங்கிய பாரம்பரிய விளையாட்டுகளை பதிவு செய்து இன்றைய தலைமுறைக்கு கொடுப்பதும் மிகவும் முக்கியமானது. நாங்கள் சிறுவனாக இருந்தபோது விளையாடியது விளையாட்டுகள், பார்த்த விளையாட்டுகள் என்பனவே இன்று எடுத்துரைக்கப்படுகின்றன. சிறுவர்கள், இளைஞர்கள், வளர்ந்தவர்கள், பெண் பிள்ளைகள் என பலரும் விளையாடி பாரம்பரிய விளையாட்டுகள் என்று பல மறைந்துவிட்டன. உடலுக்கும் அறிவுத்திறனுக்கும் மகிழ்விற்கும் வயது வந்த பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி இன்றைய தலைமுறையர் அறிய மாட்டார்கள். அக்கால பாரம்பரிய விளையாட்டுகளை இன்று வீடுகளிலோ வீதிகளிலோ விளையாட்டு வழிகளிலோ காண முடியாது. சமூக பொருளாதார கல்வி பண்பாட்டு மாற்றங்கள் காரணமாக இந்த விளையாட்டுகள் கைவிட்டு மறைந்து போகின்றன என கருதலாம். பாரம்பரிய விளையாட்டுகள் பெரும்பாலானவற்றுக்கு ஏதோ ஒரு வகையிலே இயைப்பட்ட பொருத்தமான பாடல்கள் இடம்பெறுவதுண்டு. இத்தகைய பாடல்களை விளையாட்டு சார்ந்த நாட்டார் பாடங்கள் என்று அழைக்கின்றனர். பொதுவாக நாட்டார் பாடல்களுக்குரிய பண்புகளைக் கொண்டு விளையாட்டு சார்ந்த பாடல்களும் இடத்திற்கிடம், கிராமத்துக்கு கிராமம் மாறுபட்டும் வேறுபட்டும் காண்கின்றன. நான் பிறந்த கரவட்டி கிராம பிரதேசம் முற்றுமுழுதாக விவசாய பிரதேசம். அங்கே நான் விவசாய முறை சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இன்று கரவட்டி என்று பொலிகட்டி கடைக்கோரையோர கிராமப்புற மக்கள் காலங்காலமாக விளையாடி வந்த விளையாட்டுகளை நான் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு சிறப்பாக சில சொற்றொடர்களும் குழுக்குறிகளும் பயன்படுத்தப்படுவதுண்டு. அத்துடன் இவ்விளையாட்டுகள் தொடர்பாக பழமொழிகளும் மரபு தொடர்களும் வழங்குவதுடன் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பாரம்பரிய விளையாட்டுகளை சிறுவர்களுக்கான விளையாட்டு, இளைஞர்களுக்கான விளையாட்டுகள், வளர்ந்தவர்களுக்கான விளையாட்டுகள், பெண் பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள் என்று நான் கூறியது கூடுதலாகவே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறேன். சில விளையாட்டுகள் எல்லா மட்டத்தினரும் விளையாடுவதோடு ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டு தந்திரமாக குறிப்பிடத்தக்கது. சிறுவர்களிடம் நாம் இங்கு கருதுவது 12-13 வயது எனும் வயது வேறுபாட்டினை பாரம்பரிய விளையாட்டுகளிலே சரியாக கணிப்பிட முடியாது என்பதை மனக்கொள்ள வேண்டும். சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் பொதுவாக யாழ்ப்பாண பிரதேசங்களில் உள்ள கிராமங்களிலே கீச்சு மாற்றி தம்பளம், கண்ணாமூச்சி, நுள்ளு பிராண்டி, வளையல் ஊட்டுதல், கொளுத்தாடு பிடித்தல், மண்சோறு பரிகாய்த்தல், திருவிழா நடத்துதல், வாசா மந்திரி, செந்தியடித்தல், ஓலை அடித்தல் முதலான விளையாட்டுகள் விளையாடி என குறிப்பிடுகின்றோம். கெந்தியடித்தல் விளையாட்டு, கிட்டியடித்தல், துரத்தி பிடித்தல் குறிப்பாக சிறுவர்கள் பட்டமிட்டு விளையாடும் விளையாட்டு வழங்கல் இந்த நீண்டகாலமாக நல்வழித்துறை பிரதேசத்திலே உதயசூரியன் விளையாட்டு கடையினர் நடத்தி வருகின்றவை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையிலே நான் இவ்வளவு நேரமும் கோட்டேஷன் போட்டு மட்டக்களப்பிலே ஒரு சைவ பெரியார், மட்டக்களப்பு தமிழர் பண்பாட்டு மரபுகள் என்ற அடிப்படையிலே அவர் கூறிய விடயங்களை நான் உங்களுக்கு முதலாக தொட்டுச் சென்றேன். இரண்டாவது, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வரலாற்று துறையிலே விரிவுரையாக இருக்கின்ற அனிதா ஜோகராசா என்பவர் தனது முதற்பட்ட ஆய்வுக்காக யாழ்ப்பாண பண்பாடு அன்று என்ற ஆய்வு கட்டுரைக்காக சமர்ப்பித்ததை திரு பேராசிரியர் புஷ்பரத்மன் சேர் அவர்கள் பண்பாட்டு அடிப்படையில் யாழ்ப்பாணத்திற்கு 2500 ஆண்டுகளுக்கு குறையாத தொன்மையான தொடர்ச்சியான பாரம்பரியான வரலாறு உண்டு. இந்த மறைந்து போகும் நமக்குரிய பாரம்பரிய மரபுகளையும் சடங்குகளையும் நம்பிக்கைகளையும் நமது பாரம்பரிய பாவனை பொருட்களையும் அவற்றுக்குரிய பழமையான தமிழ் சொற்களையும் தனது ஆய்வூடாக வெளிச்சத்துக்கு காட்டியுள்ளார் என்று அவர் கோட்டேஷன் போட்டுள்ளார்.
அதுபோல மட்டக்களப்பு பேராசிரியர் சாமித்தம்பி தில்லநாதன் அவர்கள் பண்டைக்கால 19ஆம் நூற்றாண்டு வரை மட்டக்களப்பு தமிழர்கள் சமூக கலாச்சார பண்பாட்டு கட்டமைப்புகள் பற்றிய சூழலை இன்று மட்டக்களப்பு வரலாற்று பின்னணி சமய சமூக பண்புகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் இலக்கியம் என்ற இதனூடாக தொட்டுச் செல்கின்றார். அதைவிட என்னுடைய பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் என்ற கோட்டத்தின் கீழே யாழ்ப்பாணத்திற்குரிய பின்வரும் விடயங்கள் காணப்படும் தனித்துவமாக சில பண்பாட்டு கூறுகளை வாழ்வில் இந்நூல் பதிவு செய்கின்றது. உணவு, உறையுள், ஆடை அணிகலன்கள், குழங்கு பொருட்கள், போக்குவரத்து பொருட்கள், பண்பாட்டு கூறுகள், ஆட்சியர்கள், வழக்காறுகள், உறவுமுறை சொற்கள், மரபொழி சீர்தயம், பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய தொழில்கள், தீட்டுக்கள், அறவாய் மொழி பாடல்கள், வாய்மொழி இலக்கியம், கோயில் திருவிழாக்கள், புறப்புதல், ஏழு குணத்தினர், நிறைய சடங்குகள், மூப்பிரதேச சடங்குகள், திருமணச் சடங்குகள், மரணச் சடங்குகள், ஒப்பாரி பாடல்கள் என்று அவர் வகைப்படுத்திக் கொண்டு செல்கின்றார். இந்த போதும் தமிழக கிராமிய விளையாட்டுகள் என்று திரு குமரி யாதவன் என்ற ஒரு கண்டத்துடைய பேராசிரியர் அவரும் விளையாட்டுகளை இவ்வாறு கோட்டேஷன் பண்ணியுள்ளார். அவர் தனது ஆய்வுக்காக நாட்டுப்புற விளையாட்டுகளும் வாழ்வியலை பிரதிபலிக்கும் விளையாட்டுகள், அறநெறி கூறும் விளையாட்டுகள், அறிவுத்திறமை வளர்க்கும் விளையாட்டுகள், உடற்பயிற்சி விளையாட்டுகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், கலைவடிவம் பெற்ற விளையாட்டுகள், கிராமிய உலகளாவிய விளையாட்டுகள் என்று தன்னுடைய ஆய்வு முடிவை வாழ்வியல், அறநெறி, அறிவுத்திறன், உடற்பயிற்சி, பொழுதுபோக்கு, கலைவடிவம் என்று அவர் 30க்கும் மேற்பட்ட தமிழக சிற்றூர்களிலே பயணம் செய்து திரட்டிய செய்திகளை அடிப்படையாக கொண்டு அவர்தான் நான் நினைக்கிறேன் இலங்கையிலும் இந்தியாவிலும் 171 விளையாட்டுகளை வகைப்படுத்தி தன்னுடைய பண்பாட்டு புலமையினை இந்த இலங்கை, இந்தியா உட்பட்ட நாடுகளில் அதிகளவில் காட்டிய ஒரு பெரியார் என்று நினைக்கிறேன். இந்த போதிலும் நாங்கள் தொழில்நுட்ப விளையாட்டுகளாகிய அதாவது தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக இங்கு வளர்ந்து போன கிரிக்கெட் விளையாட்டு மற்றும் அந்த விளையாட்டுகளை நாங்கள் கைவிட்டு போக முடியாது. இன்று எங்களுடைய இளைஞர்களுடைய விளையாட்டுகள் மறந்தவைக்கு உண்மையான காரணம் வீடியோ. அவர்கள் தங்களுடைய வீடியோவை பார்த்துக்கொண்டு கொக்கோ கோலா சோடா குடிக்கிறது, வெற்றி குடிக்கிறது, இப்படியாக தங்களுடைய காலத்தை அந்த இதை பார்த்துக்கொண்டு அவர்கள் டிவியிலே உறைந்து போனார்களே தங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற விளையாட்டுகளை விளையாடுவதில்லை. ஆகவே வெளிநாட்டில் உள்ளவர்கள் இங்கு வந்து எங்களுடைய நாட்டில் உள்ளவர்களை காட்டி கொடுப்பதற்காகவும் IPL போன்ற விளையாட்டுகள் விளையாடப்படுகின்றன. எனவே இவை எல்லாவற்றையும் அறிந்து எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் முன்னேற்றப்பட வேண்டும். அதைவிட இந்த பொலிகண்டி மண்ணிலே இறந்த சில மாவீரர்களின் நினைவாக வடாவடம் இந்த விளையாட்டு போட்டி நடத்தப்படுவதாக நான் அறிகின்றேன். ஆனால் அது நடத்தப்படுகின்ற மாதத்திலும் இப்போது ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் ஜூலை 18 தான் இந்த விளையாட்டை நடத்தப்படும் என்று புலம்பெயர்ந்த எங்களுடைய நாட்டவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் ஆவணியில் நடந்தால் அங்காலே பிரிவனுக்கு ஒரு விழா எடுப்பு என்று அதை சாட்டுப்போக்கு காட்டினாலும் எங்களுடைய உண்மையான எங்களுடைய இந்த பொதுகண்டி மண் ஆருடைய ஆளுகைக்குட்பட்ட மண் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே ஜூலையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட பாரம்பரிய விளையாட்டுகளையும் கிரிக்கெட் மற்றும் ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகளை இந்த ஆவணி அப்படி மாதங்களே முன்னெடுத்தால் எங்களுடைய மண்ணை காத்த எங்கள் மறவர்களின் பெயர்கள் ஜூலை மாதத்தில் எழுதப்பட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் முதலாம் இடத்தை தங்களை தயாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். இந்த பொறுப்பாளர்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 200 மீட்டர் ஓட்டம் ஆண்களுக்கான 200 மீட்டர் ஓட்டத்தை ஆகாஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஜோடி சென்றவர்கள் என்போடு அழைக்கின்றோம். 3ஆம் இடத்தை ஜி சாதம் கீழே இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. அதை
மகளிருக்கான 200 மீட்டர்கள் இந்தியா வெற்றி வீராங்கனைகளுக்கான வெற்றிக்கான இது எங்களின் பிரதமர் திரு யோகி சங்கதி டி கணேசன் அழைக்கப்பட்ட இரண்டாம் இடத்தினை பெற்றிருக்கிறார் ஜே ஜெரோம், மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறார் கஜன். அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். இருக்கின்ற அந்த இங்கு முறை பெண்களுக்கான கொடிநாட்டை